சோவியத் ரஷ்யா நாட்டில் டவுன் பார்க்கில் மக்கள் பெருங்கூட்டமாக கூடியிருந்தனர். 12/4/1961 அன்று விண்வெளி பயணத்தில் வெற்றி பெற்ற யூரி அலெக்சியோவிச் ககாரின் அன்று தன் சொந்த ஊருக்கு வருவதாலேயே அந்த பரபரப்பு காணப்பட்டது. அவரின் வயது சென்ற பெற்றோர் முதலாவது நின்று கொண்டிருந்தனர். பிரமாதமான அந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் யூரி ககாரின் கண்கள் யாரையோ தேடிக்கொண்டிருந்தன. நிகழ்ச்சி முடிந்தது. நேராக ஓடிச் சென்று அந்த நபரை கட்டிப்பிடித்து மகிழ்ந்தார். அவர்தான் அவரது பௌதிக ஆசிரியர், பிசிக்ஸ் டீச்சர். அனைவரும் வியந்து பார்க்கையில் யூரி ககாரின் இந்த ஆசிரியர் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடங்கள், அவர் அளித்த ஊக்கம்தான் என்னை விண்வெளிக்கு அழைத்து சென்றது. எனவே இதன் எல்லா பெருமையும் என் ஆசிரியையே சாரும் என்றார். இந்த ஏழை ஆசிரியர் பெயர் பெஸ்பலோவ். அவர் செய்வதறியாது திகைத்து போனார். இச்செயலால் ககாரின் புகழ் இன்னும் உயர்ந்தது. நாமும் வாழ்க்கையில் முன்னேறி கொண்டிருக்கும் போது நாம் ஏறி வந்த படிக்கட்டுகளை மறக்கக்கூடாது. யூரி ககாரின் 9/3/1934 முதல் 27/3/1968 வரை வாழ்ந்தார். சங்கீதம் 136:23. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். சாம்ஸ் 136:23. He remembered us in our low estate, for his mercy endureth ever. One song. துதித்து பாடிட பாத்திரமே உங்கவன் இயேசுவின் நாமமதே, துதிகளின் நாத்திய வாசம் செய்யும் தூயனை நேயமாய் தோற்கடிப்போம். அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுவே. நாம் அல்லேலூயா துதி சாட்டிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாட்டிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாட்டிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாட்டிடுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, என்னுடைய சமூகத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். நான் ஏறி வந்த ஏணிப்படிகளை யார் காரணமாக இருந்தார்களோ அவர்களை நினைத்து அவர்களுக்கு நன்றி செலுத்தி என் வாழ்க்கையை தொடர உம்மை பின்பற்றி வர கிருபை புரிய வேண்டும் என்று யெகோவா மேசியா நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமென்.